கிளம்பிட்டு பாப்பாவை கூப்பிட ஸ்கூலுக்கு போகலான்னு வெளியே ஜன்னல் வழியே ஓப்பன் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ளே ஜன்னல்லே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் என் செல்லக்குட்டியை கூப்பிட்றதுக்கு போய் தானே ஆகணும். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு பச்சை தண்ணியில் ஒரு குளியலை போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் போடாமல் நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போகவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசரும் செகண்ட் சன்ஸ்க்ரீனும் போட்டுட்டு மட்டும்தான் நம்மளோட ஃபேஸே வெளியே காட்ட முடியும். அந்தளவுக்கு ஹெவியான வெயில். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா செம்ம மேலே அடித்து ஊற்றுச்சு. பட் மார்னிங்லேருந்து வெயிலும் பட்டை கிளப்புது. கிளம்பிட்டேன் பாப்பாவை கூப்பிட்றதுக்கு. டைம் வேறு ஆகிடுச்சு. நானும் கிளம்பிட்டேங்க. அவ்வளோதான். எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஸ்டோன் போட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஸ்டோன் போட்டு பிடிக்குமா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாப்பாவை கூப்பிட கிளம்பிட்டேன். அம்மா வீட்டில் போய் தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வர்ற வழியில் அவங்க ரெகுலராக ஸ்நாக்ஸ் வாங்குற கடை இது. இவங்களுக்கு இங்கே பிடிக்கும். பேக்கரி கூப்பிட்டு போகிறேன்னா வேண்டாம் எனக்கு இங்கே தான் வேணும் அப்படிம்பாங்க. ஓகே பாப்பாவை கூட்டிகிட்டு போய் அவங்க கேட்குற ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கடையில் எலி இருந்துச்சுங்க. சரி நம்மளை மட்டுமே காமிச்சிட்ருக்கமே இந்த ஜீவனையும் காமிப்போன்னு சொல்லி அந்த கூண்டை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். உள்ளே மாட்டிக்கிச்சு பாவம். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பாப்பாவை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா துணி மிஷினில் போட்டு போயிருந்தேன். வந்தோன்னே மிஷின் ஆஃப் ஆகிருந்துச்சு. ஓகே துணியெல்லாம் காய போட்டுட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு இருட்டிருச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் நோம்பி போட்டிருந்தாங்க. சாமியும் கும்பிட்டு வீட்டுக்கு நைட்டு 11 மணிக்கு வந்துட்டேங்க. ஓகேங்க, என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.